ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் ஜாதி வெறி பிடிச்ச ஒரு நரி இன்னைக்கு அதிமுகவை சீரழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையனை அழித்த அந்த நரி, ஓபிஎஸ்ஸையும் வெளியேற்றிய அந்த நரி இப்போ அடுத்ததா 2 பேருக்கு குறி வச்சிருக்கு. ஒன்னு எஸ்பி வேலுமணி, இன்னொன்னு சிவி சண்முகம். அந்த ஜாதி வெறி பிடிச்ச நரிய எடப்பாடி பழனிசாமி உடனடியா அதிமுக விட்டு வெளியேற்றாவிட்டால் எடப்பாடி பழனிசாமியும் அந்த நரி வெளியே அனுப்பிட்டு அந்த நரி மட்டும்தான் அதிமுகவை வழி நடத்தும் அப்படின்னு கேசி பழனிசாமி படார்னு சொல்லி இருக்கிறார். இந்த விவகாரம் அதிமுக வட்டாரத்துல ரொம்ப பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கும். உண்மையும் கூட. ஏன்னா தர்ம யுத்தம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஓபிஎஸ் பக்கம் இந்த நரி வந்தது. இந்த நரி ஜெயலலிதா இருக்கும் பொழுது எங்க இருந்ததுன்னே தெரியல. ஜெயலலிதா அவர்கள் ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க. கட்சி எந்த பொறுப்புல இருந்தும் கொடுக்காம ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இந்த நரி வெளியே வரவே இல்லை. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த நரி ஓபிஎஸ் பக்கம் வந்து என்ன பண்ணுச்சு, தஞ்சம் அடைஞ்சிச்சு. அது மாத்திரம் இல்லாம ஓபிஎஸ் கூட இருந்து 2ஆம் கட்ட லெவலுக்கு இந்த நரி வந்து என்ன பண்ணுச்சு, வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கும் கொஞ்சம் கோளாறு கொடுத்து ஓபிஎஸ் இபிஎஸ்சியை மோத விட்டுட்டு ஓபிஎஸ் வெளியே துரத்திட்டு ஓபிஎஸ் கூட இருந்த அந்த நரி இன்னைக்கு இபிஎஸ் கூட இருக்குது. இருந்தது மாத்திரம் இல்லாம இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்தது. அதாவது இபிஎஸ்க்கு அடுத்து அந்த நரி தான் அப்படின்னு 2ஆம் இடத்துக்கு அந்த நரி வந்துருச்சு. வந்தது மாத்திரம் இல்லாம சில பல வேலைகள் அந்த நரி என்ன பண்ணுச்சு, கள்ளத்தனத்தை காட்டுச்சு. இதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வெளியேற்றப்பட்டாங்க. இந்த நரி, ஜாதி வெறி பிடிச்ச இந்த நரி ஒவ்வொரு விஷயமா சொல்ல 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 இபிஎஸ் அந்த நரிக்கு முழுசா அடிமை ஆயிட்டாரு. இப்ப அந்த நரி என்ன சொல்லுதோ அதுதான் இபிஎஸ் கேட்கிறாரு. இது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அதிமுகவை ஃபுல்லா விழுங்கிடும் இந்த நரி அப்படின்னு கேசி பழனிசாமி கடுமையா சொல்லியிருக்கிறார். ஓபிஎஸ்ஐ இன்றைக்கு அதிமுகவில் இல்லாத அளவுக்கு வெளியே துரத்துனதும் இந்த நரிதான். ஏன்னா நீங்க இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி செய்யுங்க, இபிஎஸ்க்கு எதிராக பண்ணுங்க, நீங்க தான் அடுத்த லீடர், மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு, மக்களுடைய சக்தி உங்களுக்கு இருக்கு, நாங்க இருக்கிறோம் அப்படி இப்படின்னு அந்த நரி ஓபிஎஸ் உசுப்பேத்தி ஓபிஎஸ் அந்த நரி பேச்சை கேட்டு என்ன பண்ணாரு, எதிர்க்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் வெளியே இருக்கிறாரு. அந்த நரி தூண்டி விட்ட அந்த நரி இன்னைக்கு அதிமுகக்குள்ள இருக்குது அப்படின்னு கேசி பழனிசாமி வன்மையா பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு கருத்தை எடுக்கும் பொழுது இந்த கருத்து நியாயமான கருத்து, செங்கோட்டையனுடைய குரல் நியாயமான குரல், இதை பரிசீலனிக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த ஜாதிபுரி வெறி பிடிச்ச நரி என்ன பண்ணிச்சுன்னா, செங்கோட்டையனை அதிரடியா நீக்குங்க, இதனால என்ன பாதங்க வருது, என்ன சாதகமாக போகுது அப்படின்னு கூட யோசிக்கல எடப்பாடி பழனிசாமி. அந்த ஜாதி வெறி பிடிச்ச நரி சொன்ன காரணத்துக்காக இந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை எந்த ஒரு டெஃபினேஷனை கேட்காம என்ன பண்ணிட்டாரு, கட்சியில இருந்து நீக்கிட்டாரு. இது இப்போ தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு, ஐயோ செங்கோட்டையனை நம்ம தூக்காம இருந்திருக்கலாம், இந்த நரி சொன்ன காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த செங்கோட்டையனை வெளியே அனுப்பிட்டோமே. இப்போ ஈரோடு மாவட்டத்துல 2000 பேர் கொத்தையா என்ன பண்றாங்க, வெளியேறிட்டு வராங்க. மக்களுடைய ஆதரவு செங்கோட்டையன் பக்கத்துல இருக்கு, மக்கள் போய் சந்திக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்க. செங்கோட்டையன் சொன்ன ஒரு கருத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொண்டர்களும், அதாவது கட்சிக்காரங்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே இருக்கிறாங்க. அதனாலேயே இந்த நரி சொன்ன ஒரு காரணத்துக்காக செங்கோட்டையனை பரிசீலிக்காம என்ன ஏதுன்னு கேட்காம அதிரடியா விலக்கிட்டாரு. இப்ப அடுத்தபடியா எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் இந்த நரி என்ன பண்ணிருக்கு, பிளான் போட்டிருக்கு. ஏன்னா எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் இந்த நரிக்கு கொஞ்சம் ஆகாதவங்க. அதனால இவங்க 2 பேரையும் காலி பண்ணிட்டா எடப்பாடி பழனிசாமியை யாருமே என்ன பண்ண முடியாது, நெருங்க முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த 2 பேர் அரண். ஒரு பக்கம் வட மாவட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சிவி சண்முகத்தை மீறி எடப்பாடி பழனிசாமியால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கம் கொங்கு பெல்ட்ல எஸ்பி வேலுமணியை மீறி எடப்பாடி பழனிசாமியால ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால அந்த நரியால இன்னும் முழுசா வேலை செய்ய முடியல. அதனால அடுத்தபடியா செங்கோட்டையன் அடுத்து ஓபிஎஸ்ஐ அடுத்து செங்கோட்டையன் அடுத்து எஸ்பி வேலுமணி அடுத்து சிவி சண்முகம். சோ இப்ப அடுத்ததா இந்த 2 பேரையும் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு தந்திரமான வேலைகளை
இந்த நரி என்ன பண்ணிருக்கு, வேலைகளை பார்த்துன்னு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தையும் கேசி பழனிசாமி அழுத்தம் திருத்தமா வச்சிருக்கிறாரு. இப்பவாவது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சுதாரித்துக் கொள்ளணும். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்துட்ட பிறகு இந்த ஜாதி வெறி பிடிச்ச நரி அதிமுகவை முழுசா விழுங்கிடும். எடப்பாடி பழனிசாமி எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கான வேலைகளை இந்த நரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த நரியை கண்டுபிடிச்சு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டா பிரச்சனை கிடையாது. இல்லையா, அந்த நரி யாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தா கூடிய வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இது நல்லதுக்கு இல்ல. ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையனை நீங்க நீக்கிட்டீங்க. இதே நிலைமை வேற யாருக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? அது இப்படிதான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாருடைய குரலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இது உணரல, உணர்த்த வைக்கல. அந்த ஜாதி வெறி பிடிச்ச நரி அதை உணர்த்த வைக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறித்தும் அந்த ஜாதி வெறி பிடிச்ச நரியை குறித்தும் கேசிபி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு, வேதனையை என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்ற விஷயம் ஒண்ணு உண்மையான விஷயம் தான். ஓபிஎஸ் கூட இருந்தது, ஓபிஎஸ் கூட இருந்து ஓபிஎஸ் வெளியே துரத்திட்டு ஓபிஎஸ் கூட வெளியே வந்திருக்கணும். ஆனா வெளியே வரல, இபிஎஸ் கூட ஜாயின் பண்ணிருச்சு. அதே போல இப்ப செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்கு, வெளியே அனுப்பியிருக்கு. அடுத்ததா எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்தை வெளியே துரத்திட்டா இந்த நரிக்கு ஈஸி அக்சஸ் கிடைச்சிடும். அப்போ எடப்பாடி பழனிசாமி வெளியே போட்டுட்டு இந்த நரி என்ன பண்ணும், எல்லா கள்ளத்தனத்துக்கும் ரெடி ஆயிட்டு இதுதான் பொதுச் செயலாளர் அப்படின்னு நின்றுடும் அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு கேசி பழனிசாமி எச்சரிக்கை மணி கொடுத்திருக்கிறாரு. இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு அந்த நரி யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு வெளியே துரத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். கேசி பழனிசாமி சொல்லுகிற அந்த ஜாதி வெறி பிடிச்ச நரி யாருன்னு நீங்க என்ன நினைக்கிறீன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.